2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அது ஆண்டவர் சொல்றது, far more exceeding and eternal way, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஹalleluya, ஹalleluya, praise the Lord. கர்த்தர் சொல்றார், what are we to partake? நாம் எதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு போக எப்படி வச்சிருக்காரு. அப்ப நமக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு சொன்னா, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை இதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் நீங்க அதிகமா தியானிக்கணும். ஏன்னா எல்லாமே எதற்கு வைத்திருக்காரு? பூமியில வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே எதற்கு என்று சொன்னா நம்மை உருவாக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இட் இஸ் வொர்க்கிங். நல்லா புரிஞ்சுக்க. எதை பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா, நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு சொன்னா, நம்மை உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம உருவாக்குகிறார். அப்ப எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பார்வை தெளிவா இருக்கணும். நமக்கு பார்வை தெளிவா இருக்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எதற்காக இருக்கிறது? What is the purpose of a tribulation? உபத்திரவத்தின் காரணம் என்ன? உபத்திரத்தின் காரணம் என்னை பாதிக்கிறதுக்கு அல்ல, என்னை அழிக்கிறதுக்கு அல்ல, எனக்கு ஒன்றை உருவாக்க வேண்டும். நான் அதை சுதந்திரிக்கும்படிக்கு சுதந்திரவாளியாக என்னை உருமாற்ற வேண்டும். அதான் தெரியாது. சில நம்மளுடைய இடத்துல தெளிவா இருக்குன்னு சொன்னா காரியங்களை பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த அதிகமான நித்திய கனமகிமையில யார் பங்கெடுக்க முடியும்? சோ முதலாவது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. So who is the person? நல்லா புரிஞ்சுக்கணும். Who is the person can partake? யார் இதுல பங்கெடுக்க முடியும்? இந்த மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையில பங்கெடுக்க முடியும் சொன்னா, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள். ஆமென். Praise the Lord. Not the seen but the unseen. Praise the Lord. Hallelujah. அப்ப it talks about a lifestyle. இது நம்மளுடைய வாழ்க்கையின் நடைமுறையை பேசுகிறது. என் வாழ்க்கை எப்படிப்பட்டது? காண்கிறதுல ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா, காணாதவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். How is my life is being lived? மாம்சத்தின்படி, அது இயற்கையின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டது செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்களுக்கு தான் குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். Only these people can be qualified to partake. காண்கிறவைகளை ஓடுகிறவர்கள் இதுல பங்கெடுக்க முடியாது. ஏன் சொன்னா, இந்த அதிகமான நித்திய கனமகிமை என்ன சொன்னா, நீங்க இப்போ காண, இனி காண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? What you are going to see. Praise the Lord. இது உண்டாகி கொண்டே இருக்குது. ஆனா உங்க கண்கள் அதை காண முடியாது. So that's what it is. So அப்ப முதலாவது காணப்படாதவர்களை குறித்து நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். What is unseen? சரிங்களா? Right. So the first thing to understand,
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:20. unseen, காணப்படாதவைகள். சோ அதை குறித்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். எப்படி ஆனாரு? நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் அப்படின்னு அர்த்தம் சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய என்ன சொல்றது வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்குன்னு சொன்னா இயேசுவை. நல்ல ஞாபகம் வச்சு. The word destiny, நம்முடைய விதி சொல்லலாம். தமிழ்ல அப்படிதான் வருது. சோ என்னுடைய அழைப்பு அது தெரிந்து கொள்ளுதல், அது எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னா இயேசுவை சார்ந்து இருக்கிறது. ஆமென். அவர் தான் முதற் பலன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை அல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை. So everything is found in Christ Jesus. Praise the Lord. Hallelujah. அப்ப நாம என்ன சொன்னா அவரோடு கூட நமக்கு கிடைத்திருக்கிற, அவரோடு கூட நமக்கு உண்டாக்கப்பட்ட, அவராலே நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்ன என்பதை குறித்து அதிகமாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும். ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா இது காணப்படாதவை. காண்கிறதுல ஓடிக்கொண்டுதான் இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். காணப்படாதவைகளை கிறிஸ்துவுடனே கூட இருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். பிரைஸ் காட். அப்ப என்ன சொன்ன அந்த கோல் ஆஃப் யுவர் லைஃப், உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம எப்படி சொன்னா அந்த கோல் வந்து மாத்தணும், திருப்பணும். கண்களை திருப்பணும். எதற்கு நேரம் திருப்பணும்னு சொன்னா இயேசுக்கு நேரம் திருப்பணும். அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை நாடுபடிக்கு, அதை தேடுபடிக்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இந்த உலகத்தின் காரியங்கள்ல, உலகத்தின் பழக்க வழக்கங்கள்ல நாம் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. இப்ப திருப்பணும். Because you have to live by the unseen. காண்கிறபடி அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். Praise the Lord. அப்போ நம்முடைய அட்டென்ஷன் பூரா எதுல இருக்குன்னு சொன்னா காணாதவைகள், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரியவைகள். புரியுதா? அதுல நீங்க திரும்பணும். அடுத்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்போ காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற, எதை நோக்கி இருக்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து they try to explore the universe. அது இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு மனுஷன் எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க. எதுக்கு? they want to explore the universe, they want to explore science, they want to explore medical field. That's not what I am talking about. அத நான் பேசல. நான் பேசுறதுன்னு சொன்னா எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. எதற்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார்? இந்த பூமியில நான் சமாதானமாய், சந்தோஷமாய், ஜெயம் கொள்ளுகிறவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், உத்தமனாய், பிரியம் உள்ளவனாய், சகோதர சிநேகம் உள்ளவனாய், யாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவனாய் இருக்கும்படி கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆயத்தம் பண்ணினவைகள் எப்படியா? கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவில்லை. It is unseen. ஆமென். பிரைஸ் தி லார்ட். unseen. அப்ப நம்ம எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? not the seen, the unseen. எனக்கு ஆயத்தம் பண்ணினவை. ஏன்னா இவைகள் என் வாழ்க்கையில இருந்தால்தான் நான் இந்த பூமியில ஜெயமாய் வாழ முடியும். ஆமென். நான் இந்த பூமியை மேற்கொள்ள முடியும். உலகத்தையும், மாம்சத்தையும், பிசாசையும், நம்ம பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். ஆமென். உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள முடியும்.
அதனால வந்து காணாதவைகளை நோக்கி இருக்கிறது. சரி, எனக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்குது. அப்போ என்னுடைய இருதயத்துல நான் உள்ள கொண்டு எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆமா, பலவீன நேரத்துல ஞாபகம், எனக்கு பலன் ஏற்கனவே ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, கிளியரா இருக்கு. என் பலவீன நேரத்துல என் பலன் ஆயத்தமா இருக்கிறது. ஆறுதலற்ற நிலை, குழப்பத்துல இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இருக்கிறது. அப்ப நான் என்ன பண்ண சொன்னா, குழப்பத்தையும் வேதனையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது காணப்படுகிறவை. இதை பார்த்து நான் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. தோல்வி ஓட முடியாது. பயந்து எது எனக்கு இருக்கிறதோ பார்க்கிறத வச்சு நான் என்ன ஓட முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும், காணப்படாதவை எனக்கென்று ஆயத்தமாக இருக்கிறது. ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்துல எதை நோக்கணும், ஆபத்தை அல்ல, பதஷ்டத்தை அல்ல, எதை நோக்கணும், நான் அனுகூலமான என் துணையை நான் நோக்கணும். ஆமென். அப்ப என் கண்கள் வந்து தெளிவா இருக்கணும். எனக்கு ஆயத்தமா இருக்கு. எப்பெல்லாம் மைண்ட்ல இல்லாதது போல வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ண உடைக்கணும். இல்ல, அன்பு கூறுகிற எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது அதை நான் பார்க்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமா, நான் திக்கற்றவன் அல்ல, திக்கற்றவன் அல்ல. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இவையெல்லாம் எனக்கு தேவை என்று தகப்பன் அறிந்திருக்கிறார். ஆமென். நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்யவும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப you have to be first focused. I already have. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஓகே. So this is a spiritual inheritance. ஆமென். ஏன்னா ஆவியில பெற்றுக்கொண்டதான் என்ன பண்ண முடியும், பூமியில நிலைப்படுத்த முடியும். பூமியில இதை தேட முடியாது. அதான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தார் நமக்கு. பவுல் சொல்லி கொடுத்தது பூமியில் உள்ளவைகளை அல்ல, நல்லா பண்ணுறீங்க. ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஆவிக்குரிய சுதந்திரம். அதுதான் நான் சுதந்திரிக்கிறேன். இதை காணாதவைகள். அப்ப காணாதவைகளை நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. See, there are riches already given. சரிங்களா? We are adopted into the Lord. கர்த்தரால நாம என்ன பண்ண இருக்கிறோம், எடுத்து சுவிகார புத்திரனாக எடுக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:6 வாசிக்கலாமா? எபேசியர் 1:6. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். Praise God. Adopted. Praise the Lord. See, this you have to see. Praise the Lord. இப்போ பூமியில இருக்கும் சொன்னா அடாப்ஷன் பண்ணும்போது there's a legal letters, எழுத்தின் பூர்வமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா நம்ம காண்கிறபடியா, காண்கிறவர்கள் அல்ல, காணாதவர்கள். அப்ப வேதத்தை என்ன சொல்லுச்சு, கிறிஸ்து இயேசு நாம என்ன புத்திர ஸ்வீகாரம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் புத்திர ஸ்வீகாரம். அப்போ என்ன பார்க்கணும்னா, பார்க்கும் பொழுது என்னவா பார்க்கணும், புத்திரனாய் பார்க்கணும். Praise the Lord. I am accepted. Praise the Lord. இப்பொழுது புத்திரன் என்று சொன்னால் என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த புத்திரனுடைய காரியங்கள் எல்லாம் யார் பார்க்கணும், தகப்பன். Praise the Lord. அப்ப புத்திரனுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா எங்க போய் நிக்கணும், தகப்பன் தகவல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் என்ன பண்ணல, இந்த மாம்சகன்ல பார்க்கல, ஆனா அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். அவர் விசுவாசிக்கிறோம். விசுவாச கண்கள் என்ன பண்றோம், அதை பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுச்சுன்னா, you are a son and you have got the father. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்து இயேசுவின் என்ன புத்திரனா இருக்கிறேன். You have to see that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:10 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு
ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். கடைசியில நாம் என்ன பண்றோம்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படும். அந்த ஃபைனல். இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா there's a process going on. ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிப்பின் நிறைவேறுதலுக்காக நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப அதற்கு அடையாளமாக அல்லது அச்சாரமாக நமக்கு நம்பிக்கையாக யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். இந்த ஆவியானவர் என்ன பண்ணல? இந்த கண்கள் பார்க்கல, ஆனா நாம் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காண்கிறவர்களே அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை, ஆமென், சகல ஆசீர்வாதத்தினாலும். அதனால என்ன, நம்ம கண்கள் எங்க இருக்குது? இங்க காணாதவைகள். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் உன்னதங்களிலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னதங்களிலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படி ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உன்னதங்களில. அப்ப என் கண்கள் எங்க இருக்கணும்? அதை நோக்கி இருக்கணும். இப்ப உன்னதங்களிலே என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட சகல ஆசீர்வாதத்துல என்ன பண்ணணும்? இந்த பூமியில வாழ்வதற்கு என்ன பண்ணதை சுதந்திரிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லாதவனை போல அல்ல, இருக்கிறவனாய் அது விசுவாசத்துல அங்கே எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காணாதவைகளை காண்கிற உலகத்துல நான் கொண்டு வர வேண்டும். அது விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரவாளியா இருக்கிறன்னா இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையின் நடைமுறையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றிலும் என்ன பண்ண சொன்னா என் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. இல்லாதது போல தேடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லாதது போல தேடாதீங்க. இருக்கிறவர்கள் போல பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். அல்லேலூயா. ஆமென். Look at that place. Look at that place. Praise the Lord. அங்க இறங்கணும். ஆமென். இங்க வந்து என்ன பண்ணாதீங்க? Don't have the laws. பிரமாணங்களை இங்க வைக்காதீங்க. புரியுதாங்க? இங்க என்ன தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்கள், விசுவாசம் என்பதுதான் இங்க தேவனுடைய வார்த்தை. அது ஆவியும் ஜீவனுமா இருக்கு. வார்த்தையில சொல்லப்பட்டது புரியுதா உங்களுக்கு? அது என்ன இருக்கு? நிச்சயம். அது உங்க கண்கள் காணாம இருக்கலாம், காதுகள் கேட்காம இருக்கலாம், இருதயத்துல தோணாம இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த பூமியில இருக்கிறது அல்ல. பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்க ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்து அதோட போது என்ன பண்ண மாட்டாரு? வேதனைகள். அதுதான் உங்க ஆசீர்வாதம். ஏன்னா அது விலை கிரயம் செலுத்தப்பட்டு உங்களுக்காய் வாங்கப்பட்டது. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் உலகத்தை ஜெயித்தது. Praise the Lord. Hallelujah. Glory to God. So you are called to be overcomers. ஜெயம் கொள்ளுகிறாய். கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். மிகவும் அதிகமான கனமகிமைக்கு பாத்திரவான்களை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்ப நீங்க எழுப்பணும். இதை பார்க்க ஆரம்பிச்சாதான் இந்த பூமியில வாழும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். இவைகளை கொண்டுதான். ஆமென். கடந்து போற அக்கினியில அக்கினியில கடந்து போகும் பொழுது அக்கினியில வேகாம இருக்க வேண்டுமானால், அக்கினியானது உங்களை பற்றாமல் இருக்க வேண்டுமானால் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரணும். அந்த உன்னத காரியத்தில் நீ நடக்கும் பொழுது இந்த பூமியின் காரியமானது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அது எத்தனை இழப்பா இருக்கலாம், எத்தனை நஷ்டமா இருக்கலாம், எத்தனை அவமானத்தை, எத்தனை பேர் நம்ம எழுப்பி வரலாம், அது எப்படி வேணா இருக்கலாம்.
எத்தனை சட்டதிட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம், உன்னதத்தில் இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சுப்பார், உலகத்தில் இருக்க யாவரையும் அது கொண்டு போடுது, ஆனா இவர்கள் மேல என்ன பண்ண முடியல. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுடைய வல்லமை காட்டிலும் உன்னதத்திலிருந்து வருகிறதுடைய வல்லமை அதிகமானது. Hallelujah. So live by the laws of the spirit. ஆவியின் பிரமாணத்துல வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது இந்த மரணத்தின் பிரமாணங்களை உங்க ஜீவ பிரமாணமானது மேற்கொள்ளும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் அங்க இருக்கிறது. நம்ம புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு அச்சாரமா இருக்கிறார். ஆகினாலே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் நமக்கு இல்லை. விசுவாசத்தினாலே அவைகளை பெற்றுக்கொள்ள அப்ப என்ன பண்ணணும்? கேட்கணும். என்ன வேணும், எப்படி அவங்க காரியங்கள் இருக்க வேணும், பேசணும். அப்போ அந்த காரியங்களை பேசும் பொழுது இருதயத்துல விசுவாசிக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏதோ பேசுறது இல்ல. சில பேர் நான் ஜெபம் பண்ணேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் உங்க ஜெபம் என்னது? ஒண்ணும் இல்லாத ஜெபம். வசனம் அழகா இருக்குது, விசுவாசம் உள்ள ஜெபம் ஊக்கமான ஒரு ஜெபத்தை செய்வது எப்படி என்பதை ஆவியானவர் நம்ம உட்காரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சகல சத்தியத்திலே போதித்து நடத்துவதற்கென்றே நம்ம ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை கேட்கணும், கேட்கறத நம்ம போகணும். ஒவ்வொரு காரியமும் எதுவும் என்ன பண்ணாதீங்க, பதில்லைன்னு சொல்லாதீங்க. இது வந்து இனிமே நடக்கவே சாத்தியமே இல்லை சொல்லாதீங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே சாத்தியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செங்கடல்ல வந்து வலியை உண்டாக்க முடியும், வெட்டாந்தரையை போல மாற்றி நடக்க செய்ய முடியும். அதே செங்கடல்ல சத்துருக்களை அழிக்கவும் முடியும். ஆமா, ஒரு அருமையான ஒரு ஊழியர் தாட்டை கரெக்டா கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, செங்கடல்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்னா தண்ணி மேல நடக்க வச்சிருக்கலாம், அவங்கள தண்ணி மேல நடக்க வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அது செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? சத்துருக்களை அழிக்கணும். ஆமே. அப்போ ஓபன் பண்ணார், டோர் ஓபன் பண்ணாரு. டோர் ஓபன் பண்ணனால இவங்க எல்லாம் நடந்து போன உடனே இவங்க பார்த்தாங்க, இவங்களும் வந்து பின்தொடரலான்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னா, இவங்களை கொல்றதுக்குன்னு ஆண்டவர் வழி உண்டாக்குனார். இஸ்ரேலை தப்பிக்க வைக்கிறது வந்து நடக்க போயிருக்கலாம் தண்ணியில. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணும் போது ஜெபிக்கும் போது சொன்னார், இந்த தாட் அருமையான ஒரு தாட். பிரைஸ் தி லார்ட். அப்ப வெளிப்பாடு அருமையானது. அப்போ உபத்திரங்கள் எதற்கு என்று சொன்னா உங்களை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவரோடு இசைந்து கொள்வதற்கு, அது உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு. உபத்திரம் உங்களுக்கு அழிக்கிறதுக்கு அவன் பண்ணுவான். ஆமா, மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் பண்ணா, ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணா அவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியல. பிரைஸ் தி லார்ட். இது கிளியரா இருக்கு. Be very clear in this area. இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது. ஏன் சொன்னா நம்முடைய காரியங்கள் ஆவிக்குரிய அந்த பிரமாணத்துல நம்ம செயல்படுவோமே ஆனால் இந்த பூமியின் பிரமாணம் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அது ஜீவனின் பிரமாணம், இந்த பூமிக்குரியது மரணத்தின் பிரமாணம். இதெல்லாம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவையோ எல்லாவற்றிலும் புதிதாக நித்திய காலமா இருக்கும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படுகிறது நமக்கு. இரண்டாவது அங்க சொல்லப்படுகிற இந்த வசனத்தை சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, நாம இப்படிப்பட்டவர்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ். இரண்டாவது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இரண்டாவது பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை என்ன சொன்னா உண்டாக்கப்படும். நல்ல புரிஞ்சுக்க. You have to enter into that glory. It has to. அப்ப என்ன சொன்னா எல்லோரும் மகிமை, தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறாங்க. So now that they should start working on it. அப்ப அதை ஒர்க் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரொம்ப அழகா சொல்லப்படுது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை
உண்டாக்குகிறது. நல்லா பாருங்க, உபத்திரவம் உண்டாக்குகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். நீ கடந்து போகிற பாதையில அந்த காரியங்கள் என்ன சொன்னா உங்களுக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும்படிக்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்றேன், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எதுவும் தானாக வர முடியாது, அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள். You are the citizen of heaven. You are the child of God. ஆகினால எதுவும் என்ன பண்ண முடியாது, தானா வர முடியாது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இல்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, உபத்திரம் வரும்போது மண்டை தெளிவா இருக்கணும். இது என்னமா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சொல்லாதீங்க. என்ன நான் போன மாதிரி யாரும் போயிருக்க மாட்டாங்க. இது யாருக்கு வர சோதனை? இது மனுஷருக்கு வர சோதனை, தெய்வத்துக்கு வர சோதனை இல்லை. ஆமா, ஃபர்ஸ்ட் மைண்ட் கிளியர் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, சோதனை எப்படி பார்க்கணும்னு சொன்னா பெருசா பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிறவரை பார்க்கறது இல்ல. நம்ம யார் என்பதை மறந்துடும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாட் இஸ் மை பொட்டன்ஷியல்? ஏன் நான் யாரு? I'm born of God. தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆமென். என அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பின் மேல் இருக்கிறது, ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. So what is my potential? பிரச்சனை அது தெரியாதவங்க இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா, மாம்சத்திலே எல்லாம் மாம்சத்துல. சோ என்ன பண்ணிருச்சுன்னா, வா அவ்வளவுதான். என் எதிரி கூட போக கூடாது. ஒருத்தர் சொன்னாரு, நான் கடந்து போ. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்க. ஆமென். செகண்ட் என்ன நம்ம பேசினா எல்லாம் என்னமோ நான் என்ன சொல்றது, அதை ரொம்ப தாழ்வா பேசுறேன் இல்ல. என்ன சொல்றேன்னா, எனக்கு வர சோதனை என்னை காட்டிலும் ரொம்ப இருக்கு. என்ன சொல்றாரு? திராணிக்கு மேலாக வராது. என்னால மேற்கொள்ள முடியாத சோதனை வராது. ஏன்னா அது அவர் கொடுத்திருக்க வாக்கு. அவர் இடம் கொடாமல், ஏன்னா என்ன அழிக்கிறதுக்கு சோதனை அனுப்பலையே. நல்லா புரிஞ்சுக்க, என்ன அழிக்கிறதுக்கு இல்ல, என்னை உருமாற்றுவதற்கு தானே சோதனை அமைச்சிருக்காரு. எனக்கு அது மிகவும் அதிகமான கன மகிமையை உண்டாக்கும்படிக்கு அல்லவா சோதனை அனுப்பியிருக்காரு. அது என்ன ரொம்ப பெருசா பார்க்காது. It is normal. It is normal. Praise the Lord. எழும்ப என்ன நடக்குச்சுன்னா, சோதனை வந்துட்டே தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன பண்றது, லெவல் பார்த்துச்சு. நான் கடந்து தெரியுமா இவ்வளவு கண்ணீர் கஷ்டத்தை, அது உங்க பிரச்சனை. ஏன்னா பார்வை சரி கிடையாது. The way you look at your problem is important. ஆய்பட்டத்துக்குள்ள போறாங்க, வேவு பார்க்க போறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க கண்ணிலையும் வெட்டிக்கலி, எங்க கண்ணிலையும் நாங்க. இப்ப பிரச்சனை யாருது? வேவு பார்க்க போக சொன்னாரு. அவன் எப்படிப்பட்டவன் பார்க்க போக சொல்ல. உங்களுக்கு அங்க என்னென்ன இருக்கு? ஏன்னா ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தூக்கிட்டு போற திராட்சை போல தூக்கிட்டு போட எப்படி இருந்தது? அதுதான் அவனை பார்த்துட்டு, வா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நம்ம கொடுக்கிறாரு,
இதுக்கு நம்ம தகுதியே இல்லை, கர்த்தர் இப்படிப்பட்டது நம்ம கொடுக்க, அதை சொல்றதுக்கு ஒன்று அனுப்புனா சொல்லுவாங்க. இதான் நம்ம பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்துல அனுப்பும் போது நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம்? ஆண்டு சொல்றாரு, நீ கால்வதிக்கு தேசம் நான் கொடுப்பேன்னு சொன்னா போயிட்டு நீ எதை பார்க்கணும்? ஓ, எத்தனை பெருசு ஆண்டவரே, எத்தனை நல்லவர் ஆண்டவரை, என்னை நம்பி இந்த தேசத்தை எனக்கு கொடுக்குறீங்களே, இப்படி பார்க்கணுமா? அதை விட்டுட்டு அங்க யார் இருக்கா, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன மதம், இதெல்லாம் அவங்க பார்க்க சொன்னாங்க. அதையே பார்க்க சொன்னாரு. என்ன பார்க்க சொன்னாரு? இந்த தேசத்தை நீ எப்படியாக மாற்ற விரும்புற? இந்த தேசம் எப்படியா இருக்கும்படி நீ விரும்புகிறாய்? ஏன் சொன்னா that is a potential in you. இது மாம்சத்துக்குரிய பிரமாணத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நான் ஆவிக்குரிய உன்னை நான் அனுப்புகிறேன். என் ஆவியின் பிரமாணம் உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது செய்ய வேண்டியது சொன்னா, இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த பூமியின் பிரமாணங்களை அழித்து தேவ ராஜ்யத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும். ஆமென். Praise the Lord. Hallelujah. Open your eyes. நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க பார்க்கிறபடிதான் இன்னைக்கு அல்லவா. நல்லவன் ஒரு காரியம், ஒரு வேலை, ஒரு பிசினஸ், ஒரு விளையாட்டு, ஒரு படிப்பு, எது சரியா? when you enter into it, என்ன நடக்குது? உடனே நீங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? who is the competitor, எப்படி விற்கிறது, இதெல்லாம் என்னச்சுன்னா இந்த பூமிக்குரிய பிரமாணம். இதுதான் செய்வாங்க. மார்க்கெட்டிங்ல இருந்தா இப்படிதான் செய்யணும். புரியுதா? ஒரு வேலைக்கு போனா எப்படி இருக்கிறோம், அது வேலை எப்படிப்பட்டது, கம்பெனி எப்படிப்பட்டது, இதுதான். ஆனா நீங்களும் நானும் இருக்கிற பிரமாணமே வேற. இது ஆவிக்குரிய பிரமாணம். இது எப்படிப்பட்டது தெரியுமா? இது யாருக்கா ஏதுக்காகல, எதெல்லாம் எப்படி மாத்தணும்னு தான் உங்களுக்கு பார்க்கணும். மறித்து போயிருக்கா, என்ன பண்ணலாம்? உயிர்ப்பிக்கலாம். இல்லையா, இருக்கிறது போல அழைக்கலாம். வறண்டு இருக்கா, நீர் தடாகமா மாத்தலாம். அப்ப இந்த பிரமாணத்தை வேலை செய்கிறவன் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த மரணத்துக்கு அந்த பிரமாணத்துக்குள்ள உள்ள அந்த காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. இந்த பிரமாணம் சொன்னா தேவ வார்த்தையை பெற்ற பிரமாணம். இப்பொழுது இந்த பிரமாணத்தை கொண்டு என்ன செய்யணும் சொன்னா, தேவனுடைய நாமத்துல அதை மாற்றணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணினவர்கள் அல்ல, அடிமைகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 வருஷம் அடிமைகள். இந்த அடிமைகள் தான் யுத்தத்தில் ஜெயமடைகிறார்கள். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இப்ப ஆவிக்குரிய இருக்கிறன்னா உன்னதத்துக்குரிய அபிஷேகத்தை பெற்றிருக்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற, சுதந்திரவாளி என்கிறதை பெற்றிருக்கிற, தேவ பலத்தை பெற்றிருக்கிற, தேவ கிருபையை பெற்றிருக்கிற, உயிர்த்தெழுந்த வல்லமை இடத்துல இருக்கிறது, தேவ அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் எதுக்கு? சர்ச்சில் வந்து கொண்டாடிட்டு போறதுக்கா? எதுக்கு இதெல்லாம்? உங்கள் காரியங்கள் என்ன பண்ணணும்? மாறுதலை முடிக்கணும். அங்க போயிட்டு புலம்புறதுக்கு இல்ல, அனுபவத்துக்கு இல்ல. உங்கள் காரியங்கள் எப்படி மாறணும்? பேசுங்க. அதான் ஆவிக்குரிய பிரமாணத்துல செயல்பாடுகளை போகும்பொழுது பேசணும். இருக்கிறதல்ல, என்ன இருக்கணும்? இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர். ஆமென். இந்த அபிஷேகம் இல்லாதது இருக்கிறது போல அழைக்கும். ஆமென். இந்த பிரமாணம் வேலை செய்யறது டிஃபரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் இல்லாதவனுக்கு ஜெபிக்கும் போது கண்கள் உண்டாக்குறது. புரியுதா உங்களுக்கு? ஆபரேட்லாம் பண்ணல, இன்னொருத்தவங்க கண்ணை எடுத்து வைக்கல, அது உலக பிரமாணம். புரியுதா உங்களுக்கு? இங்க ஜெபிக்கும் போதே உண்டாக்குறது. தண்ணீர் என்ன நடக்குது? மாறுது. ஆமா, போய் கடையில போயிட்டு வாங்கிட்டு வரது இல்ல, ஆச்சு. இந்த பிரமாணம் டிஃபரெண்ட் பட்ஜெட். மரித்தவன் உயிரோட எழும்புகிறான். பிரமாணம். There's a big difference in operating. ஏன்னா என்ன காண்கிறீர்கள்? அங்க என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்குது? அது அங்க இருக்கிறதுக்கு சொந்தக்காரன் தான்.
சுதந்திரவாளினா அதுதான் எனக்குள்ள அச்சாரமாய் ஒருவர் இருக்கிறார். ஆகினாலே அது சுதந்திரவாளி. அங்க எப்படி ஆபரேட் பண்றாங்களோ, ஆவியில் எப்படி ஆபரேட் பண்றாங்க, அதே போல இந்த பூமியில என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். Learn, exercise your faith. Praise the Lord. விசுவாசத்தை செயல்படுத்துங்க, பேசுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு வாட்டி பேசுறேன், நடக்கல, உடனே சொல்லாதீங்க நான் ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல, நான் விசுவாசத்தை தான் பேசுறேன் சொல்லாதீங்க. 7 முறை போனா எது வர வரைக்கும், அதான் அர்த்தம். 7 முறைன்றது 7 வாட்டி இல்ல, வர வரைக்கும். அது 7வது வாட்டி வந்துச்சு, அது வரலன்னு சொன்னா 8வது வாட்டி போயிருப்பான், 8வது வாட்டி வரல 9வது போயிருப்பான். ஏன்னா வந்தாகணும். பிரைஸ் தி லார்ட். அதான் வாழ்க்கை. ஏன்னா பரத்தை நான் பார்த்தேன், ஒருடைய வார்த்தை சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். ஆகினால நான் சொல்றேன், இப்போ வந்தாகணும், பெருமலை வந்தாகணும். இந்த பெருமலைக்கு அடையாளம் என்னது? கையளவு மேகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இங்க உட்கார்றேன், நான் உட்காரும் போது பரத்துல நான் என்ன உண்டாயிருக்குதோ இந்த பூமியை நான் கொண்டு வரணும். அதுக்கு அடையாளம் என்ன சொன்னா, கையளவு மேகத்தை நான் பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பூமியில நான் சொல்லணும்னு சொன்னா நான் பார்க்கணும். என்ன செய்யணும்? பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது. பூமியில பார்க்கணும். அப்ப பரலோகத்தின் காரியங்களை பார்த்தாதான் இந்த பூமியில கொண்டு வர முடியும். ஏன்னா இங்க இருக்க காரியங்கள் வந்து அது மனிதவைகள், இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இதை பார்த்து நான் வாழ்ந்தேன்னா மிகவும் அதிகமான கனமகிமையை என்னில உருவாக்கவே. அதனால உபத்திரத்தின் மத்தியில என்ன இருந்துச்சுன்னா, உபத்திரத்தின் நெருக்கத்துல போகும் பொழுது உங்களுக்கு ஆவியில நீங்கள் கண்டதை கொண்டு இங்கே விசாலத்தை உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா பாருங்க. அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து ஒரு லெவலை பார்க்கவே இல்லை வைங்க, அப்படிதான் வரும். அதனால நிறைய நேரத்துல அந்த நாட்கள் இப்ப இல்ல, அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு வருவாங்க. வெளிநாட்டு போயிட்டு வரப்படியே அவன் போட்டுட்டு திங்ஸ், யூஸ் பண்ற திங்ஸ், அவன் நடந்துக்கிறதெல்லாம் மாறும். ஊர்ல இருந்து கத்துக்கல, வெளியூர் போனப்ப என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு சுத்தமா இருக்கு, எவ்வளவு நீட்டா இருக்குது. அவன் இல்லையா? அப்ப என்னாச்சு? நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இந்த உலக அறிவுல, உலக சிந்தையில, உலக காரியங்கள்ல, இந்த பிரச்சனைல இவங்க முன்னாடி ஓடினவங்க எப்படி ஓடினாங்க? அவங்க இதே மாதிரிதான் கடல்ல வாழ்ந்தாங்க, அவங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க, வியாதியில வாழ்ந்தாங்க, அதுல வாழ்ந்தாங்க, அவமானத்துல வாழ்ந்தாங்க, நெருக்கத்துல வாழ்ந்தாங்க, எதுக்கத்தாலும் கண்ணீர்ல அடவே போக்காக தான் சொல்லி கண்ணீர்ல வாழ்ந்தாங்க. இதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் வாழ்வீங்க, இதை மேன்மையா பேசுவீங்க. உபத்திரத்தை என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, உபத்திரப்படுவதை மேன்மையா பேசுவீங்க. ஆமா, ஆண்டவருக்காக நான் இவ்வளவு கஷ்டங்க எல்லாத்தையும் இழந்த மேன்மையா பேசுவீங்க. ஆனா பரந்த பாத்தீங்கன்னா அவரை மேன்மையா பேசுவீங்க. ஆமா, நான் அக்கிரியுடன் நடந்தாலும் நான் வேகாத இருந்தேன், காரணம் தேவ கிருபை என்னை தாங்கிற்று. அவருடைய பிரசவம் என்னோடு கூட இருந்து நான் மரண இருளில் பள்ளத்தாக்க நான் நடந்து போன பொழுது அவர் என்னோட வந்தார். அவருடைய வார்த்தை எனக்கு இருந்தது, நான் ஜெயம் கொண்டேன். ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க நான் கண்ணீரிலையும் கஷ்டத்திலே கடந்து போனேன், ஒண்ணு இல்லாம இருந்தேன், அவமானத்துல போனேன், சொல்ல மாட்டீங்க. ஆமென். ஏன்னா அவைகள் உங்களுடையது அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்னைக்கு உரிமை பண்ணிக்கிறீங்க. அழுகை உரிமை, துக்கப்படுவது உரிமை, புரியுதா உங்களுக்கு? வியாதியில, வேதனையில, கஷ்டத்துல கடந்து போவது உரிமையா எடுத்துக்கிறீங்க. அது என்னமோ வந்து என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா இது மெடல் கொடுக்குற மாதிரி அதை போட்டுக்கிறீங்க. அது இல்ல. என்னுடைய அல்லாத குறித்து நான் பேசவே மாட்டேன், என்னுடையதுதான் பேசுவேன். என்னுடையது சுகம், என்னுடையது ஆரோக்கியம், என்னுடையது பலன், என்னுடையது ஜெயம், என்னுடையது மேன்மை, என்னுடையது உயர்வு, என்னுடையது அன்பு, என்னுடையது இரக்கம், என்னுடையது சகோதர ஸ்நேகம், என்னுடையது இல்லாமல் இருந்து உருவாக்குறது என்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் பேசுவேன், இதை மேன்மை பாராட்டுவேன். அதான் பார்வை. இன்னைக்கு இதற்கு தான் ஜனங்க ஓடுறாங்க, என்னை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தார் வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய அல்லாததை அவங்க எடுத்துக்கொள்ள வச்சுக்கிறாங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாரோ ஒருத்தங்க எதை சொல்லிட்டாங்க, தேவ ஊழியக்காரர் உடனே என்ன போச்சுச்சா, சோர்ந்து போய், ஏன்னா அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது அல்ல. அவங்க நான் சொல்லிட்டேன், நான் தான் சொன்னேன். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியல. யார் உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்கணும்? மனுஷரா ஆண்டவரா? கர்த்தர் உங்களை ஊழியக்காரன் தான் சொன்னாரு. இந்த பலவீனத்துல இந்த குறைவுல தான் உங்களை தெரிந்து கொண்டாரு. நீ பூர்ணான பெண் அல்ல, நீ பாவியா இருக்க உனக்காக மரித்தவர், நீ அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாய் மாற்றினவர். இப்பொழுது உன்னை பூர்ணத்துக்குள்ள என்ன பண்றாரு, நடத்துறாரு. Why are you looking for the, என்ன சொல்றது, from the ஜனத்திடத்திலிருந்து அவங்க வந்து உங்களை பாராட்டுகளை ஏன் நீங்க எதிர்பார்த்து உட்காந்து, அவங்களுடைய சர்டிபிகேட்டை ஏன் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவங்க சொல்லிட்டா போதும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சொல்லட்டும், எல்லாம் சொல்லட்டும். அவங்க இயேசு பத்தி என்ன சொன்னாங்க, அவர் பிசாசுகளே தலைவர். மறந்துடாதீங்க, பேர் சப்பு. அதான் அர்த்தம். இயேசு சொன்னாங்க. உடனே அவர் வந்து ஐயோ என்ன சொல்லிட்டாங்க, எப்படி என்ன சொன்னாங்க, நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு புலம்புனாரா? அறியாமையில பேசுறவனுடைய கண்களை அங்கே திரண்டு போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா என்னை புத்திரனாக மாற்றினவரின் ஆண்டவர், என்னை சுதந்திரவாளியை வைத்தவரின் ஆண்டவர், எனக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்து வைத்திருக்கிறவன் ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. Open your eyes. Hallelujah. நீ இதை பார்த்தே நிறைய பேர் இதாகி போயிட்டு உலகி போயிட்டு என்ன மைண்ட் அவுட், அழுது 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 கடைசியில ஆண்டவர் மேல போவோம். ஆமா, கடைசியில எடுத்துட்டு போய் காரை ஓட்டிட்டு போய் எங்க போறதே தெரியாம ஒரு மாதிரி. இதுக்கு நடுவுல வந்து என்ன சொன்னா, எனக்கு போன் பண்ணணும்னு இருக்குது. அப்போ இன்னொரு என்ன சொல்லி இருக்குது, உள்ள அவருக்கு மட்டும் போன் பண்ண என்ன ஆகும்? கத்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில எல்லாம் முடியாதுன்னு இருப்பேன் போன் பண்ண. நான் சொன்னேன், அதை பத்தி எல்லாம் ஏன் யோசிப்பேன். ஜேபி நமக்கு சாட்சி எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம். நீ கடந்து போகிற பாதைக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அறியாமையினால அடிமையாயிட்டீங்க, கடந்து வாங்கிட்டீங்க. உங்களுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. அன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்தது, ஏன்னா அன்பா பேசினாங்க, நம்மோடு கூட இருக்கிற நாங்க செய்யறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதே தான் என்ன பண்ணுவாங்க, திரும்புறாங்க. ஏன்னா மனுஷன் மேல கண்களை வைப்போம், தேவனை அல்ல. புரியுதா உங்களுக்கு? தேவன் மேல கண்களை வைங்க எப்பொழுதுமே. ஆமென். பிரைஸ் அல்லாஹ். மனுஷர் அல்ல. ஹalleluya. அவரை கண்டபடி மண்டை ஃப்ரீயாய் தெளிவடைந்து பாரம் வெளியே போகுது. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உடனே ஒரு வாசலை திறந்து ஊழியர்கள் கொடுத்து அத்தனை பேரை ஆண்டவர் ஊழியர்கள் கொடுத்தார். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனை சொல்ல வர உபத்திரவங்களில் உபத்திரவத்தை அல்ல, உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமையை பரத்திலிருந்து ஆவிக்குரிய பிரமாணத்தினாலே செயல்படுவதற்கு கவனம் செலுத்துங்க. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, தேவனை உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நீங்க ஜெயம் எடுத்தே ஆகணும். இதுல போக முடியாது. திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். சோதனையோடு தப்பி செல்லும்படிக்கு ஒரு போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும். நல்லா பாருங்க, ஒரு மற்றவங்கள உபத்திரம் என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்குதா? எத்தனை கிலோன்னு கேட்ட நாட்கள் உண்டு இல்ல? ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு மாற்றம் வருதா? அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கணுமா? அப்ப அதுல என்ன வரணும்? இதுதான் இன்னைக்கு மட்டும் வருது. இதுல வேற இயேசு சேர்த்துக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டார். ஆண்டவர் உன்னை வந்து குழியில ஊழிச்சிருந்தாருன்னா நீ பாட்டு குழியில இருந்து ஏறி வந்துட்டு ஆண்டவர் பார்த்துப்பாங்க. எப்படி பார்ப்பாரு? அவர் குழியில தானே வச்சிருந்தார், உட்கார குழியில. ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் நெருப்பு வந்தா குழியில
கொஞ்ச நேரம் வந்தா மூடிங்க. எல்லாமே நல்லா இருக்கணுமா? ஏன்னா அவரு தான் வச்சிருக்காரு. ஏன் வரணுமா? உபத்திரம் என்ன பண்ணும்? என்ன ஆகும்? உட்கார். ஒன்னும் வர முடியாது உன்னால. அவர் வெளியே கொண்டு போனாதான் உட்கார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது கத்தாச்சு. இப்போ எதையுமே பேசுறதில்ல. அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இந்த மாதிரி நான் அந்த மாதிரி எல்லாம் இப்ப என்னாச்சு? பொறுமையாச்சா? என்ன நடக்குது? கர்த்தர் எல்லாவற்றையும் அழகை செய்து கொண்டிருக்கிறார். இங்க குத்துது அங்க குத்துதா? இல்ல. எப்படி போகுது? நல்லா தேவன் இருக்கிறார், அவர் மகிமைப்படுகிறார். அவ்வளவு பொறுமை எங்க வந்துச்சு? இப்போ உண்டாச்சா? அடுத்தது பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று கடைசியா நம்பிக்கை. பரீட்சை சொல்வதை ஆங்கிலத்தில் பாருங்க. Romans chapter 5 verse 3. Perseverance, character and character hope. Character. Praise the Lord. Your character is changed. Praise the Lord. கடைசியில எங்க கொண்டு வந்திருக்கு தெரியுமா? நம்பிக்கை. ஆமென். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். Praise the Lord. ஆரம்பத்தில் அப்படி இல்லை, குதிச்சு எகிரி ஓடலாம் இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சா மேல பார்த்தோம் அந்த பிரமாணத்தை. அந்த பிரமாணம் என்ன தெரியுமா? திராணிக்கு மேல அவனை சோதிக்க மாட்டேன். ஆமென். நீ தப்பி சொல்றதுக்கு ஒரு போக்கு உண்டாக்குவேன். அது ஏன் சொன்னா உன்னிலே பொறுமையை நான் உண்டாக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் நித்தியமான அந்த கன மகிமை உனக்கு உருவாக்கப்படும். இல்லைன்னு சொன்னா நீ பாதியில முடிச்சிருவ. நீ அதனாலதான் மகிமையான வாழ்க்கை இல்லாதது காரணம் தெரியுமா? உபத்திரத்துல தேவ மகிமையை அடையிறதே. ஆமென். ஹல்லேலூயா. பொறுமை. சரண்டர். நான் கத்துட்டு சொன்னா just surrender. எவ்வளவு தான் சரி, just surrender to it. Yes Lord, let your will be done. அதுக்கப்புறம் மேன்மை பாராட்டுங்க. அவளை போல கர்த்தருடைய மகிமை என் மேல் விளங்கும்படிக்கு என் உபத்திரத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தப்பிக்கிறதுன்னு ஒரு காலம் போய் இப்ப பொறுமையின் காலம் நம்பிக்கை உண்டாக்கி மேன்மை பாராட்டி எடுத்துப்பாங்க. என் உபத்திரம் அதான் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிச்சோம்ல, உபத்திரங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 16 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென். பாத்தீங்களா? நாங்க என்ன உபத்திரத்தின் மத்தியில சோர்ந்து போறதில்ல. ஏன்? எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ள என்னாவது பார்க்கல, ஆனா உள்ள நடக்குது, மாறுது. வெளியே என்னாவது அழியுது. இந்த நான்றது என்னாலன்றதெல்லாம் சாகுது. உள்ளனாவது உள்ளான மனிதன் பலப்பட்டு ஒரு மாற்றம். ஏன்னா அந்த மகிமைக்குள்ள போகணும். நீங்க செய்கிறதெல்லாம் மகிமையா இருக்கும், வாழ்க்கை மகிமையா இருக்கும். ஐயா அங்க போகும்போது நிஜத்தை பார்ப்போம், ஆனா நிழலை அனுபவிக்க முடியும். ஆமென். திரும்ப சொல்ற, இங்க அனுபவிக்க முடியும், தேவ மகிமையை அனுபவிக்க முடியும், பூர்ணத்தை அனுபவிக்க முடியும். எல்லாம் இங்கிறது இந்த ஷேடோ. ஆவின் பிரமாணத்தில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா, ரொம்ப அழகாது. சோர்ந்து போக மாட்டோம். இது வரும்போது அதெல்லாம் நன்றி சொல்லுவோம். அதனாலதான் யாக்கோபு சொல்றேன்னு சொல்றாரு, சந்தோஷப்படுங்க. ஏன்னா உள்ள மாறும், வெளியே. ஏன்னா இந்த வெளியே தான் தாங்க முடியாது. இதை உடைக்க 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 உள்ள இருக்கிற அந்த வாசம், நற்கந்தம் வெளியே வரும். ஹல்லேலூயா. உருமாற்றம் உண்டாய்கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன் ஆனது நாளுக்கு நாள் புதியதாக மைக்கேல் சேஞ்சஸ் நியூ. பிரைஸ் தி லார்ட். எனது க்ளோரிக்குள்ள போகணும் இல்ல,
பேர் எழுதும் பொழுது 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் துன்பப்பட வேண்டியது மறந்துடாதீங்க, அவசியம். ஏன்? உள்ள மாறணும். அல்லேலூயா. உள்ள மாறினாதான் மகிமைக்குள்ள போகணும். அப்போ அதனால என்ன பண்ணாதீங்க, லெஃப்ட்ல அடிக்குது ரைட்ல அடிக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நல்லது. ஏன்னா அப்பதான் பாடியை ஷேப்பா கொண்டு வருவாங்க. இல்லைன்னா இஷ்டத்துக்கு. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஆமென். அப்போ ஒவ்வொரு சோதனையிலும் எது சோதிக்கப்படுகிறது? ஏன்னா அது விலையேற பெற்றது. ஆவிக்குரிய மண்டலத்துல காண்கிறதை இந்த பூமி கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் விசுவாசம் மாத்திரம். விலையேற பெற்றது என்ன ஆகுமா? சோதிக்கப்படணும். ஏன்னா எல்லாம் வெளியே போகும். உள்ளான மனுஷன் மாறிக்கிட்டே வரும்போது you become so stronger. Your faith becomes stronger. It grows every day. ஒவ்வொரு நாளும் வளரும். ஆமென். அப்ப காரியங்கள் எல்லாம் தீவிரமா சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும். As you move fast. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன வருமா? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நேரம் முடிஞ்சதுனால just few things மட்டும் நான் சொல்லிடுறேன். Far more exceeding eternal glory. அதிகமான மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The number 1 1 யோவான் 3:2 நான் நேரா சொல்லிடுறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். That's the glory. Praise the Lord. Hallelujah. யாரை போல இருக்க போறோம்? அவரை போல. ரொம்ப அழகா இருக்கு. Like him. So that's the glory. யோசிச்சு பாருங்க, இந்த மண்பாண்டத்துக்கு எத்தனை பாக்கியம். Hallelujah. Hallelujah. இதெல்லாம் என்ன பண்ணோம்? தேற்றி கொண்டு போறீங்க. கடந்து போகும் பொழுது உங்களை தேற்றணும். See what is going on. This is my end. I'm going to become like him. அவரை போலவே. அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம். பழுதற்றவர்களாக. Praise the Lord. Hallelujah. யோசிச்சு பாருங்க. ஆமென். அவரோட கூட உட்கார்றது. Hallelujah. சச்சுவல். அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் மாற்றுவார் நம்மள. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ல அவர் மாற்றுறார். பிரைஸ் தி லார்ட். மகிமையின் சரீரம் மறுரூபப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So 4 things I tell you. Number 1, I'm perfect. நான் பூரணப்படுத்தப்படுகிறேன். அந்த மகிமை பூரணப்படுத்தப்படுகிறேன்னு சொன்னா அவரை போல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, உயிரோட எழுப்பப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15ல 50-53 சரிங்களா? இது நீங்க வீட்டுல வாசிக்கலாம். மூன்றாவது, தேவ மகிமையின் வெளிப்பாடு, டிரான்ஸ்பிகரேஷன், the glory manifestation. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான்காவது, ஜெயம் கொள்ளுகிறவனே என்ன சொல்றது? ரிவார்ட், பலன். ஜெயம் கொள்ளுகிறவனே பலன். வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல போனீங்கன்னு சொன்னா புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் நமக்கு உண்டாகிறது. அடுத்தது வாசிங்கன்னா வெளிப்படுத்தல் 2ல 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 17ஆம் வசனம், 26ல இருந்து 28ஆம் வசனம்,
அப்புறம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா நம்ம என்ன ஒரு மகிமையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு நாம அதை ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் 60 வருஷமோ 70 வருஷமோ 80ஓ 100ஓ 120ஓ அவ்வளவுதான். ஆனா இந்த மகிமை நித்திய நித்திய காலமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நான் நினைச்சேன், காண்கிறபடி அல்ல காணாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களாக நாம் காணப்படும். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து நீ ஆபரேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தேவ வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா நீ சுதந்திர பாதக கண்கள் காணப்படுகிறா. காணாதவர்களை பார்க்க நீ கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா வசனத்தை பார்க்கும் பொழுது வெறும் வசனத்துல உள்ளாக பார்க்க தெரியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வெறும் வசனத்தை வாசிச்சு வசனத்தை அறிக்கை செய்கிறது என்ன பண்ணணும், அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது உள்ள போய் ஆவியின் கண்களினாலே அதை அப்படியே பார்க்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடையில போயிட்டு ஒரு ஜாமானை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறோம். வந்த உடனே வீட்டுக்கு ஜாமான் அனுப்புறாங்க. அப்ப அனுப்பும் போது மாறி இருக்குது, அப்ப என்ன பண்றோம் நம்ம உடனே ரிட்டர்ன். ஏன்? நான் என்ன ஆர்டர் பண்ணேன், என்ன பண்ணேன், நான் உடனே பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? படத்துல தான் போடுவாங்க. படத்தை போட்டுட்டு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா படத்துல பாக்குற மாதிரியே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? போடுவாங்க. ஏன்னா இங்க பயங்கரமா இருக்கு போட்டோங்க வரும்போது இருக்காது. அதனால நேரடியா போய் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கணும். அப்போ என் ஆவிக்குரிய காரியத்தை நான் பார்த்துட்டேன்னு சொன்னா வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியினால வெளிப்பாடுகளை நான் பார்த்துட்டேன்னு சொன்னா ஒரு நாளும் அது அல்லாததை ஏத்துக்க மாட்டேன். ஆமென். நான் பார்க்காதனாலதான் என்ன எது கொடுத்தாலும் ஓகே. ஆமா, சில பேர்ட்ட வந்து இப்படி வச்சுட்டு என்ன வேணும் எடுக்குன்னு சொன்னா இல்ல எதுவும் ஓகே. ஏன்னா நோ சாய்ஸ், பார்க்கல. அப்ப எனக்கு எது பெட்டர், which is good for me தெரியல. புரியுதா? if I have a choice, red is my color, வேற எதுவும் எடுக்க மாட்டேன். என்ன பண்றேன், I'll ask for the red. புரியுதா? that means I have a choice. இன்னைக்கு அநேகருக்கு there's no choice. அநேகருக்கு சாய்ஸ் இல்லை, எதுனாலும் ஓகே. ஆமா, பழைய சாதம் கொடுத்தாலும் ஓகே, பிரியாணி கொடுத்தாலும் ஓகே. என்ன சொல்றேன், மனசு வந்து இச்சிக்க கூடாது. ஆனா you must have a choice, a desire. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், விருப்பம் இருக்கணும். உங்க விருப்பம் என்னவா இருக்கணும், தேவனுடைய விருப்பமா இருக்கணும். தேவனுடைய விருப்பம் என்னது, ஆவிக்குரிய மண்டலத்தை கர்த்தர் என்னை குறித்து ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப அவர் என்ன ஆயத்தம் பண்ணாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு சொல்ல be very careful. உன்னுடையதை மற்றவர்களுக்கு கொடுக்காத. be wise. கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்தாரானால் அதை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும். That is what is honoring God. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If I give something to somebody, அவங்க எடுத்து பக்கத்துல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க, என்ன பண்ணுவேன், எனக்கு next time I don't even feel like buying for them. ஆமா, ஏன்னா நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். That's for you. And when you receive it, you have to honor me, not just giving it to somebody. Right? Be very careful. எப்பொழுதுமே தேவனுடைய அருள் எப்பொழுதும் கர்த்தர் என்ன எனக்கு வைத்திருக்கிறார் தெரியும். ஆமா, புத்தியற்றவர்களாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போகாதீங்க. ஆமா, தண்டகத்தில் சேவை செய்கிற எவனும் தன்னை எழுதி கொடுத்தவருக்கு பிரியமா இருக்கும்படிக்கு தனக்கு அடுத்த அளவுல கர்த்தர்
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ கர்த்தரை நேசித்தா என்ன பண்ணணும்? என்ன பிரியமா இருக்கிறீங்கன்னு சொன்னா வசனத்தை கை காக்கணும். உங்க ஃபோக்கஸ் பூரா என்ன இருக்கணும்? ப்ளீசிங் காட், தேவனை பிரியப்படுத்துவது. ஏனென்றால் அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதுமே ஆவியின் பிரமாணத்துல செயல்பட கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கண்களை மூடி